இப்பெல்லாம் ஒரு ஃபோனை ரிவ்யூ பண்ணணும்னு நினைச்சாலே பயங்கர கடுப்பு தான் வருது. ஏன்னா ஒரே மாதிரி ஃபோனை பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணி புது மாடல் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அதுலயும் எக்கச்சக்க ஃபோன் லான்ச் பண்றாங்க. எத்தனை நாள் தான் நானும் இந்த ஃபோன்ல இந்த ஸ்பெக் இருக்கு இது இருக்கு அப்படின்னு ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கும் தெரியல. இது எந்த வித பிராண்டையும் நான் குறிப்பிட்டு சொல்ல, எல்லா பிராண்டுமே இந்த தப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ஃபோன்ஸ் வர்றதுனால சில ரிவ்யூஸை என்னால் பண்ண முடியாம போயிடுது. அதனால உண்மையிலேயே ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணுவேன். இல்ல அந்த அளவு ஒர்த் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை அன்பாக்சிங் மட்டும் தான் இனிமேல் நான் பண்ண போறேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபோன் ஒரு ரிவ்யூ பாத்தீங்க அப்படின்னா Narzo 30 Pro. இந்த ஃபோனோட ஒரு டீடைல்டான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சும்மா வள கொலன்னு எல்லா வீடியோ மாதிரி பேசாம இந்த வீடியோல வந்து இந்த ஃபோன்ல என்ன இருக்கு, என்ன நல்லா இருந்துச்சு, என்ன நல்லா இல்ல, அது 10க்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு, அந்த மாதிரி சிம்பிளா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பாத்தீங்கன்னா capital.com அப்படின்ற இந்த ஆப் தான். அண்ட் நீங்க டெஸ்லால, கூகுள்ல, ஃபேஸ்புக்ல, அமேசான்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் capital.com அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்ல 0% கமிஷன், எந்தவித ஹிடன் ஃபீயும் கிடையாது, ஹை பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் $1000 ஒர்த் இருக்கிற டெமோ அக்கவுண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவும் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு $20 டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா $50 கொடுப்பாங்களா. நீங்க ட்ரேட் பண்ற அமௌண்ட் எல்லாத்தையுமே பேடிஎம் அண்ட் பேங்க் அக்கவுண்ட் வழியா உங்களால வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலமாக கமிஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும்ன்றாங்க. யாருக்கெல்லாம் விருப்பமா இருக்கோ தேவைப்படுதோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, Narzo 30 Pro. இந்த போனை ஒரு 10 நாளைக்கு மேல என்னோட செகண்டரி போனா யூஸ் பண்றேன். பிரைமரி அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன். பிரைமரி Redmi Note 10 யூஸ் பண்ணேன். அதை வீடியோ முடிக்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அதை முடிச்சிட்டேன். இப்போ ஒரு Oppo போன் யூஸ் பண்றேன். அது என்னன்றதை சொல்ல மாட்டேன். தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. செகண்டரி போனை நான் யூஸ் பண்ண வர அதை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த மிஞ்சி போன சாப்பாடுலாம் இருக்கும்ல, அதை வச்சு ஒரு புது டிஷ் கண்டுபிடிப்பாங்க. தாளிச்ச சாப்பாடு, வடகம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி Realme X7, Realme 7 அது வந்து மிஞ்சி போன பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு புது போன் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரிவ்யூ பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும் தலைவா. ஸோ இப்போ இது ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். அன்பாக்சிங் பார்க்கணும் அப்படின்னா ஷார்ட்டா ஒரு அன்பாக்சிங் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போனோட டிசைன் அண்ட் குவாலிட்டி. டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆல்ரெடி அடிச்சு துவச்சு நிறைய போன்ல வந்து அதே டிசைன் தான். ஒரு பிளைன் டிசைன், அந்த அளவு குறைன் இல்லை, பார்க்க ஓரளவு ப்ரொஃபஷனலா இருக்கு. இந்த போனோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தடவை இந்த போன் நான் கீழே போட்டேன். என் பேண்ட்ல இருந்து என் பேக்ல இருந்துலாம் பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுந்துச்சு. ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்ல கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கிரீன் கார்டையும் எடுத்துட்டேன். ஓரளவு அந்த ஸ்கிராச்சஸ் எல்லாமே குட்டி குட்டியா வருது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா பின்னாடி பிளாஸ்டிக்கா இருந்தாலும் நிறைய தடவை கீழே விழுந்தாலும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ குவாலிட்டி அண்ட் டிசைனுக்கு பாத்தீங்கன்னா 10 out of ஒரு 7 கொடுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த போன்ல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் MediaTek Dimensity 800U டூயல் 5G சப்போர்ட் இருக்க ஒரு ப்ராசஸர். இந்த பட்ஜெட்ல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். இது Realme X7ல இருந்த அதே ப்ராசஸர் தான். 20,000 ரூபாய்க்கு மேல இருக்க ஒரு போன்ல இருந்த ப்ராசஸரை ஒரு 17,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே பாராட்டலாம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம டெய்லி யூஸ் பண்றதுல இஷ்யூ இல்ல. கேமிங்கும் பக்காவா இருந்துச்சு. ஹை கிராபிக்ஸ்ல விளையாட முடியுது. ஆண்ட்ராய்டு பாத்தீங்க அப்படின்னா 3,39,000 கிட்ட வந்துச்சு. அதுவும் சூப்பர் தான்ப்பா. ஆனா இந்த போனை ஹெவியா யூஸ் பண்றப்ப ஹீட் கூட இல்ல, வார்ம் தான் ஆகுது. ஆனாலுமே ஆப் கிராஷ் நிறைய நடக்குது. நிறைய இடங்கள்ல ஆப் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. ஸோ கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஹெவியா போறப்ப ஆட்டோமேட்டிக்கா கேம் வந்து க்ளோஸ் ஆயிடுது. அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன லேக் வந்து ஃபீல் பண்ண முடியுது, ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணா மட்டும். அதனால இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு 10 out of 8 கொடுக்கலாம். அடுத்து இந்த போன்ல இது கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு எனக்கு தோண விஷயம் டிஸ்பிளே. 6.5 இன்ச்ல ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஆனா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. இது OnePlus 8 இன்னும் ஒரு சில போன்லாம் பக்கத்துல வச்சு யூஸ் பண்றப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்மூத்னஸ் கொடுச்சு. அண்ட் பிக்சர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. 600 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் பிரைட்னஸும் உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் HDR வீடியோ சப்போர்ட் இருக்கு. OTT-ல எல்லா HD வீடியோஸும் என்னால பார்க்க முடியுது. ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே ஈக்குவலான ஒரு கலர்ஸ் குவாலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால எனக்கு டிஸ்பிளே பிடிச்சிருந்துச்சுப்பா. அதனால 10 out of 9 கொடுப்பேன். அதனடா மிச்சம் 1 அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. 5 கொடுத்திருக்கலாம். ஏன்னா ஸ்கிராச்சஸ் ரொம்ப சீக்கிரம் ஆயிடுது. குட்டி குட்டி ஸ்கிராச்சஸ் நிறைய விழுகுது. ஸோ ஸ்கிரீன் கார்டு கண்டிப்பா ஒட்டி ஆகணும். அப்படி இல்லாட்டி நிறைய ஸ்கிராச் வரும். கார்னிங் ஒரு கிளாஸ் 5 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 10 out of 10 கொடுத்திருந்துக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே இருக்கு. அடுத்து ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வேரியன்ட்ல இருக்கு. 6GB RAM 64GB இன்டர்னல், 8GB RAM 128GB இன்டர்னல், LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.1 கொடுத்திருக்காங்க. நான் டேட்டாலாம் காப்பி பண்ண வர நல்ல ஃபாஸ்டா இருக்கு. RAM மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கு. மெமரி பத்தல அப்படின்னா 2+1 ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அப் டு 256GB வரை மெமரி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சோ ஸ்டோரேஜ் கண்டிப்பா 10 out of 9 கொடுக்கலாம். அது எல்லாரும் கொடுக்குற அதே பேட்டரி தான். 5000 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ண 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். போன ஜெனரேஷன்ல 65 கொடுத்தாங்க. இங்க கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. அது 65ஆவே கொடுத்திருக்கலாம். ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. 1 day பேட்டரி எல்லா போன் மாதிரி இந்த போன்லயும் இருக்கு. ஹெவியா யூஸ் பண்ணா கூட தாராளமா ஒரு நாள் பேட்டரி இருக்கு. சோ பேட்டரி பத்தி பெருசா கவலைப்பட தேவையில்ல. எல்லா போன்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 194 கிராம்ஸ். லைட்டா அந்த வெயிட்டா இருக்க ஃபீல் வந்திருக்கு. கையில ஹேண்டில் பண்றப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெயிட்டான ஃபீல் நல்லாவே தெரியுது. கேஸ்லாம் போட்டு நம்ம பேண்ட் பாக்கெட்ல வச்சோம் அப்படின்னா அது இன்னுமே நல்லாவே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி வெயிட்டை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக
இருந்திருக்கலாம். அண்ட் அந்த 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அதை அப்படியே கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம், அதை கொடுக்கலாம். இல்ல ஸ்லோவா சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்லோ சார்ஜிங் சப்போர்ட் அந்த மாதிரிலாம் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ரியல்மி யூஐல பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ பேட்டரி அப்படின்னு பார்க்குறப்ப 10 out of 8 கொடுப்பேன். அடுத்து எல்லா மொபைல்லையும் இதே கேமரா தாங்க கொடுக்குறாங்க. எத்தனை தடவை சொல்றன்றது எனக்கே தெரியல. 48, 8, 2 அதே கேமரா தான். ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு புதுசாக சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. எல்லா ரியல்மி ஃபோன்லையும் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும், ஸ்டேபிள் மோட்ல வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஆனா ஸ்டேபிள் மோட்ல வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னா மெயின் கேமரால மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். கொஞ்சம் நாய்ஸ் வந்து பகல்லே தெரியுற மாதிரி இருக்கு. இது மெயின் கேமரால எடுத்த போட்டோ, இது வைட் ஆங்கிள், இது 2x சாஃப்ட்வேர்ல தான் பண்றாங்க. இருந்தாலும் குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்கு. அண்ட் இது போர்ட்ரேட்ல எடுத்த போட்டோ, எட்ஜ் டிடெக்ஷன்லாம் ஓரளவு நல்லாவே இருக்கு. பெருசா குறலாம் கிடையாது. மேக்ரோல போட்டோ எடுத்துக்க முடியும். லோ லைட் போட்டோ ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. செல்ஃபி நார்மலா இருக்கு. லைட்டா மேக்கப் போட்ட மாதிரி காமிக்கும், ஆனா நல்லா இருக்கு. சோ ஓவராலா கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஓவராலா நார்மலா இருக்கு. பெருசா குறையும் கிடையாது, நிறையும் கிடையாது. அதனால கேமரா பொறுத்தவரை 10 out of 7 கொடுக்கலாம். ஏன்னா இதோட பெட்டரான கேமராலாம் இருக்கு. அடுத்து கால் பேசுறப்ப இதோட கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு லவுடா இல்ல. ஸ்பீக்கர்ல போடலாம் பார்த்தோம்னா ஸ்பீக்கரும் அந்த அளவுக்கு லவுடா இல்ல. அதை பத்தி அடுத்து பேசலாம். விவோ வைஃபைலையும் கால் பேசி பார்த்தேன். பெருசா அந்த மாதிரிலாம் இஷ்யூ கிடையாது. ஏர்டெல் சிம் மட்டும் தான் இந்த போன்ல யூஸ் பண்ணேன். நெட்வொர்க்கும் ஓரளவு பர்ஃபெக்ட்டா கிடைச்சது. ஷேர் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு 1.18 கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடிக்கு 0.75 கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஓகே தான். அதனால கால் குவாலிட்டிக்கு 10 out of 9 இல்ல ஒரு 8 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த லவுட்னஸ் மட்டும் இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 9 கொடுத்துருப்பேன். லவுட்னஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல, நார்மலா இருக்கு. அடுத்த ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாருமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்தாலும் நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓகே தான் இருக்கு. கிளாரிட்டி நல்லா இருக்கு. லவுட்னஸ் மட்டும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. சோ கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. அதனால ஸ்பீக்கரை பொறுத்தவரை 10 out of 6 கொடுக்கலாம். இதை தவிர அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் பார்த்தோம்னா சைட் மவுண்டட்ல கொடுத்துருக்காங்க. அது ஓரளவு ஃபாஸ்டாவே இருக்கு. பேஸ் அன்லாக் லைட்டா ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா மேனேஜ் பண்ணிடலாம். ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க. வைஃபைல 5 GHz சப்போர்ட் இருக்கு. இயர்ஃபோன் யூஸ் பண்ணி நான் ஆடியோ கேட்டு பார்த்தேன். ஆடியோ குவாலிட்டி ஓரளவு நல்லா இருக்கு. பெருசா குறையெல்லாம் கிடையாது. அண்ட் இதுல ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா இப்போ அப்டேட் தரோம், அப்போ அப்டேட் தரோம் அப்படின்னு நிறைய ரியல்மி போன்ஸ்க்கு அப்டேட் தரோம் அப்படின்னு பெருசா வர மாட்டேங்குது. ரியல்மி யூஐ வெர்ஷன் 1.0 மேல ஆண்ட்ராய்ட் 10 தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 ரியல்மி யூஐ 2.0 இன்னும் வரல. சோ லேட்டஸ்டா வர்ற போன் அதுவும் புது மாடல் அப்படின்னு அவங்க சொல்றதுக்காக அவங்க வந்து புது ஓஎஸ் கொடுத்திருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் அப்டேட்டை கொஞ்சம் லேட் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய பேர் ரியல்மி யூஐ 2.0க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா போன் லான்ச் பண்ற அந்த ஆர்வத்துல அப்டேட்டை மறந்துடுறாங்க. நம்ம ட்விட்டர்ல ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம், எத்தனை பேருக்கு ரியல்மி யூஐ 2.0 வந்துச்சு அப்படின்னு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வரல அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ அப்டேட் என்ன பண்றாங்க அப்படின்றத இனிமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த போனுக்காவது புதிய யூஐ கொடுத்துருந்துருக்கலாம். வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சேர்த்தே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலா இந்த போனோட பிரைஸ் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் தான் லேட்டா வீடியோ போடுறேன். காரணம் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லலாம் அப்படின்றதுக்காக நல்லா யூஸ் பண்ணிட்டேன். இந்த விலைக்கு ஒர்த்தா இல்லையான்றத அடுத்த பாயிண்ட் பேசலாம். இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 17,000. 17,000 ரூபாய்க்கு ஒரு 5G போன் உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு 20,000 ரூபாய் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா 17,000 ரூபாய் நல்ல பிரைஸ் தான், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா Narzo 20 Proல இருந்து 30 Proக்கு அப்கிரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில அப்கிரேட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சில விஷயங்களை கட்டும் பண்ணிருக்காங்க. அந்த வகையில 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்கலாம். AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்கலாம். கேமரால ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு ஒபினியனா இருக்கு. அப்படி பார்க்கறப்ப இந்த போன் 17,000 ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஆனா அந்த தேவைக்கு முன்னாடி சொன்னல 5G பர்ஃபார்மன்ஸ் டிஸ்ப்ளே இதுக்காக மட்டும் வாங்குறது அப்படின்னா இப்போதைக்கு இந்தியால லோயஸ்ட் பிரைஸ்ல இருக்க ஒரே 5G போன் இதுதான். சோ இனிமேவும் வரும். இனிமே 10,000 15,000 அதுலயும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சோ அப்கிரேடா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா அப்கிரேட் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி புது போன் அப்படின்னு இவங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இதான் மேட்டர். ஓவராலா இந்த போனோட ரிவ்யூ நான் சொல்லிட்டேன். வாங்குறது வாங்காது எப்பயும் போல நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. Narzo 30 Pro வாங்க போறேன் மச்சான் அப்படின்னு யாராவது உங்க ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான போன் ஓப்போல இருந்து அந்த போனோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். அது என்ன போன் அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.